நல்லா பிஸ்கட் இது மண்ணு மாதிரி ஆகுது. இந்த ஆவணி மாதத்தில் இப்போ ஏற்பட்ட வெயில காயம் அப்படியே மண்டை பொழகிற மாதிரி காயுது. சே, இந்த வெயிலுக்காண்டி ஒரு பீர் கூலிங்காக போட்டால் எப்படி இருக்கும்? ஜாலியாக இருக்கும். அதுக்கு எதுனா ஒரு வழி தேடணும். எதை தேடுறது, எதை பார்க்கறது ஒன்றுமே புரியலையா? என்னடா இது, மனுஷனுக்கே பேன் இல்லாத இந்த காலத்தில் நாய்க்கு போய் பேன் போட்டு வச்சுக்கிறாங்க. இந்த பேனை இன்னைக்கு சுற்ற வேண்டியது தான். ஏம்மா, நாயை பார்த்தா பயங்கரமாகுதா, கட்டி தொட சாதி அப்படியே வச்சிடும் போலுக்குதா. நமக்கு தான் தொடையும் இல்லை சாதியும் இல்லை, எலும்பு தாங்குதா. அப்படியே பார்த்தோன்னாக்கா உருகின்னு ஓடிடலாம். முதல்ல நாய்க்கு ஒரு பிஸ்கட்டு கொடுத்து கவர் பண்ணுவோம். ஒழிக்கூடாது, உனக்கு ஒரு பிஸ்கட்டு தரேன், அப்படியே சாப்பிடு. நல்லா இருக்குதா? மண்ணு மாதிரி ஆகுதா? நீ சொல்றது எனக்கு புரியுது, உன் மைண்ட் வாய்ஸ் இருந்தால் கூட சாப்பிடு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோண்ணா. கொஞ்ச நேரம் அப்படியே போயிடும். ஆஹா, சூப்பரா காத்து வருது. என்ன பண்றது? முதல்ல ஆஃப் பண்ணுறேன். உனக்கு தான் ஒரு பிஸ்கட் போட்டேன்ல, திருப்பி கேட்குற. இந்த மாதிரி நாய் வீட்டுக்கு ஒன்று இருந்தா ஈஸியாக திரள அம்பளுக்குது. உஷாரா பார்த்து திறந்தோம். யாரு இருக்கிறாங்க? யாரும் இல்லை வீட்டில், யாரும் இல்லை. இந்த நேரம் பார்த்து தான் அடிக்கணும். சருன்னு அடிக்கணும். கத்தக்கூடாது. பிஸ்கட்டு போட்டோம்ல, எனக்கு ஆதரவாக தான் இருக்கணும். இந்த மாதிரி கணத்துல தண்ணி விற்கிற மாதிரி விற்கிறேன் நான். இங்கே பாரு எவ்வளோ பேர் வயிறா போட்டு வச்சுருப்பாங்க இந்த பேனுக்கு. அப்பா வந்துச்சுரா. வரும்போது பார்த்து பயந்தோம் கொஞ்சத்தை. ஒரே ஒரு 2 பிஸ்கட்டு போட்டவனையும் அப்படியே சரண்டர் ஆயிடுச்சு. பற்றியா? இந்த மாதிரி நாய் தான் போகணும். பாய், ரொம்ப தேங்க்ஸ். வரேன்னா அப்புறம் வந்து பிஸ்கட்டு போடுறேன். எவன் தலையில் கட்டுறதுன்னு பார்த்தோம். கேள்வி ஒன்று உட்காந்துக்குதா, தலையில் கட்டுவோம். பாட்டியா? ஹாய், யாரு பாட்டியா? விளக்க மாத்த எடுத்து வாயில் அடிப்பேன். என்னடா இது, பாட்டின்னு சொன்னா ரொம்ப கோவப்படுது. அப்படின்னா உன்னை பியூட்டின்னு சொல்லுவா? அப்படி சொல்லலாம், உனக்கு தப்பு இல்லை. பியூட்டி சும்மா தானே உக்காந்துக்கிறா, இந்த பேனு வாங்கிக்க. சும்மா உட்காந்து இந்த பேனு வாங்கணும்னு சட்டமா என்ன? பியூட்டி, இது சாதாரண பேனு நினைச்சுக்காத. காத்து அடிச்சதுன்னு வச்சுக்கோ, உன்னையும் அறியாம நீ தூங்கிடுவே. நல்லா தூங்கலாம், பொய்து வெடிக்கிற வரைக்கும் தூங்கலாம், மத்தியானம் வரைக்கும் கூட தூங்கலாம். அந்த மாதிரி ஒரு பேனு, காத்து சூப்பரா வரும். உனக்கு சீப் அண்ட் பெஸ்டா தரேன் பியூட்டி. என்ன சொல்ற? சீப்பு வேணாம், பேஸ்ட் வேணாம், நீயே போட்டு உன் வீட்டுல தூங்கிக்கோ. என்னடா இது, நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்னு சொன்னாக்கா இது சீப்பு பேஸ்ட். நீங்கதா சரியான தற்கூரி பாட்டியா இருக்கும் போலுக்குதியா. பியூட்டி, நான் சீப்பு பேஸ்ட் எல்லாம் சொல்லல. இது வந்து விலை கம்மியா தரேன்னு சொன்னேன், போதுமா? பொறி உண்டவாயா, எங்க வீட்டுல ஏசு இருக்குது, பேன் இருக்கு, எடுத்துன்னு கிளம்பு. ஆசையில வந்து நின்று பேசிக்கிறத பார்த்தா ஊர் ஜனம் சந்தேகப்படுங்க. உங்ககிட்ட நான் பேசுறத பார்த்து ஊர் ஜனம் சந்தேகப்படுமா? குசும்ப பத்தியா கேள்விங்க. அம்மா, இதை பேச ஓட்டோம்னா நம்மளுக்கு பெரிய லெவலுக்கு வச்சிரும் போலுக்குதுராப்பா. ஏய், சந்தை நம்ம போறது சந்தைக்கு இதோட போய் அது போகணும், இது ஒன்று கரெக்டா பார்த்து வாங்கிக்கோ. அப்புறம் இது இல்லை அது இல்லை என் மேல குறை சொல்லக்கூடாது. நான் ஒண்ணு வாங்கினியா? என்னதா கட்ட பைய தர்றது வந்துட்டியா? இதுக்காடி கை நீட்டின்னு வருவேன், போய் எத்தனை வாடி. கேள்விக்கிட்ட பேனை தள்ளி விடலான்னு பார்த்தான். அது நடனா நெக்குள் பூச்ச கேள்வி ஆகுது. அது சரி விடு, அந்த கேள்வி கொடுப்பனில்ல, நம்ம காத்துல பார்த்துன்னு தூங்குவோம். இப்படி வச்சிருவோம் பேனை. அட முள்ளுல எப்படா பார்த்து தூங்குறது? இது ஒரு பழக்குது, இப்போ தூக்கி முடியலாம். அப்படியே பெட்டு மாதிரி இருக்கும். அப்படி போடுவோம். பேனு எங்க கனெக்ஷன் கொடுக்குறது? டைரக்டா கம்பத்துல குத்துடலாமா? சரி வேணாம், அந்த வீட்டுல எப்படின்னா பார்ப்போம். வெளி வீட்டுல ஏசி வருது, ஃபேன் வருதுன்றது இல்ல, எதனா ஒரு சுவிட்சுக்குதான்னு பார்ப்போம். தெரிக்குதுடாப்பா, சொல்லிடலாம். ஆஹா, சரியான வேலை. ஒரு வையா கனெக்ஷன் கொடுத்துட்டான். இந்த ஃபேன் ஓடுமா ஓடாதா தெரியல. இங்கே படுத்துன்னு தூங்க வேண்டியதுதான். இந்த வெயில்ல எங்கேயும் வெளியே நடமாட முடியாது. என்னடா இது ஓடல? சரி ஒன்னொன்னா பார்ப்போம். எதுவும் ஓடல.
நம்ம ஒபை மொத்த ஃபேனா இருக்குன்னு பார்த்தா சரியான காத்து அடிக்குது, ஆளே தள்ளுது. உஷாரா பார்த்து தூங்கணும், இந்த வெயிலுக்கு தான் கரெக்டு. அப்பா ஜில்லுனுக்குறப்பா. செருப்பு திருடி முடுவானுங்களே, என்ன பண்ணுது? செருப்பு எடுத்து தலைமாட்டில் வச்சுக்கலாம், அப்போதான் கரெக்டா இருக்கும். யாரு இவா ஃபேன் ரோட்ல வச்சுட்டு இப்படி பசங்க தூங்கிக்கிறான்? பேபி, நான் யாரோன்னு பார்த்தேன்னா என்னடா பத்துனுக்குறான் பேபி? ஏய் என்னடா பேபி? சில்லறையில போங்கப்பா, நல்லா தூங்குற நேரத்துல வந்து கெடுக்குறீங்க. ஏய் எங்களை பார்த்தா பிச்சைக்கார மாதிரி தெரிஞ்ச. ஏய் ஏஞ்சிடா பேபி, இப்ப ஏஞ்சிக்கிட்டே கல்லை தூக்கி மண்டையில போடுவா. கல்ல தூக்கி போடுவியா? உனக்கு அந்த கொலை வெறிய பாறாங்கல்ல தூக்கி தலைமையில போடுவேன்ற ஒரு நிம்மதியா ஒரு தூங்க விட மாட்டேனியா? ஏய் நிம்மதியா பார்த்துட்டு ஊட்ட பார்த்து தூங்க அடிச்சடா. தினம் கொப்பமுட்டோட ஃபேனை ரோட்ல வச்சுட்டு இப்படி பார்த்து தூங்கிக்கிறா, செருப்பை தலைக்கு வச்சுக்கினா. மரத்து நிழலில் வந்து பார்த்தேன், காத்து வரும்னு பார்த்தேன், காத்தே வரல. மரம் அசிதா பாரு, அதனாலதான் பேன் எடுத்துன்னு வந்து வச்சேன் காத்துக்கு. இந்த செருப்பு வச்சு தள்ள தூங்குறேன்னு பாக்குறியா? சித்து பசங்க ஜாஸ்தி, அப்படி கழட்டி விட்டா போதும், எஸ்கேப். இதுவே பெரிய பாருங்க செருப்பு, நீ எந்த கோயிலாட்டு இருந்து துடியாந்தியா அத்த தலை மேல வச்சு தூங்குறியா? நம்ம ஊரை பத்தி தெரியாதா உனக்கு? ஏமா துண்டு போட்டு திருடுறவன் நிறைய பேரு, அதுல ஒருத்தன் யாருன்னா வந்துட்டானா என்ன பண்றது? அதனாலதான் பத்திரமா வச்சு தூங்குறேன். சரி அதை விடு, ஏது உனக்கு இந்த ஃபேனு? என் வீட்டு ஃபேன் தான், ரொம்ப நாளா ஓடாத கண்டுதியா, எத்துமா மெக்கானிக்கிட்ட குத்தி ரிப்பேர் பண்ணி வந்து நல்லா ஓடுதுன்னு சொல்லிட்டு தான் மரத்து நிழலில் போட்டு பட்டுன்னு தூங்குறேன். என்னண்ணா பேபி அண்ணா, என்ன நடு ரோட்ல ஃபேன் போட்டு உட்காந்துருக்கீங்க? இப்ப நீங்க வாழ வந்தா அத்தராத்துல கொடப்புறீங்கன்னு சொல்லுவாங்க, ஆனா நீங்க ரோட்லயே ஃபேனை போட்டு படுத்துருக்கீங்க. ஈரம் பேனும் பிடிச்ச தலையை வச்சுக்கின்னு என்ன அல்பேன்ற நீ? ஒரு மனுஷங்க எதிரில் நல்லா வாழ்ந்துடக்கூடாது, வாழ்ந்தாலும் ஏசும் தாய்ந்தாலும் ஏசும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ நீங்க நான் வாழ்ந்து நிற்கிறேன் ஏசுறீங்க போய். இவர் பெரிய மகாராஜா பேலஸ் கட்டி வாழ்ந்துக்கிறாரு. ஆமா என்ன விஷயம்? 3 பேரும் அப்படியே சுத்து போட்டு நிக்கிறீங்க. என்னண்ணா பேபி அண்ணா, நான் ரோட்ல ஃபேனை போட்டுன்னு வச்சுன்னுக்கிறேன், ஃபேனு நிறைய இருக்குது போல, எனக்கு ஒரு ஃபேன் கூட. ஆஹா இப்பதான் நம்ம வழிக்கு வந்துக்குதுங்க. எதனா ஒரு நல்ல ரேட்டை போட்டு வித்துட்ட கூலிங்க பீரை சாப்பிட்ட படத்துக்கு எடுத்துக்கு போயிட்டு வரலாம். என்னம்மா சொன்ன? ஃபேன் வேணுமா உனக்கு? ஆமாண்ணா, எங்க வீட்டுல சீலிங் ஃபேன் தானே இருக்குது, டேபிள் ஃபேன் இருந்தா பக்கத்துலயே வச்சுட்டு தூங்கலாம்ல. ஆமாம்மா சீலிங் ஃபேன், நம்ம சீலிங் ஃபேனு அது அனல தான் கேட்கும். இந்த ஃபேனை போட்டு இப்படி உக்காந்து பாரு, அப்படி தூங்கி போய் என்ன போட்டு வச்சுமா அழுக்கா, அவ்வளோ காத்து வருது அதுல, சரிம்மா? ஒரு ரேட்டு போட்டு வாங்கிக்கோ. யோ நம்ம வீட்டு கூட ஃபேன் இல்லையா? நம்ம பேபி அண்ணங்கிட்ட வேலை பேசி வாங்கிக்கியா, அதுக்குள்ள அந்த பொம்பளை வாங்கிட்டு போகுது. ஏய் என்னடி போட்டி ஆகுது, அந்த பொம்பளை வர கேட்டுக்குது, அவன் என்ன போகணும் தலைமலை ஏறி உட்காந்துக்கோனா ரேட்டுக்கு? அண்ணா பேபி அண்ணா, ஃபேன் எவ்வளோன்னு சொல்லுண்ணா, கை மேலே காசு கொடுத்து வாங்கிக்கிறேன். ஏமா நாங்க ஒரு ரேட்டு பேசிக்கிறேன், நீ என்ன குறுக்க பேசிக்கிறேன்? ஏய் பேபி என்னடா நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன், எனக்கு கொடுப்பேன்னு. என்ன வேலை? ஃபேனுக்கு ஃபர்ஸ்ட் கேட்டது நானு. ஏய் நாங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து ரேட்டு பேசிக்கிறோம், அப்புறமா தான் நீ வந்த. யாரு முன்னாடி வந்தாங்க பின்னாடி வந்து முக்கியம் கிடையாது, முன்னாடி நான் தானே கேட்டேன். என்ன பேபி அண்ணா? ஆமா நீ தான் கேட்டா. கேட்டீங்களா? நீங்க கிளம்புங்க, நான் கேட்டுக்கிறேன். ஏம்மா எவ்வளோ வச்சுக்கிற ஃபேன் வாங்கிறதுக்கா? 500 ரூபாய் இருக்குதுண்ணா. என்னது 500 ரூபாய் வச்சுக்கிறியா? இதை பேருமா அதெல்லாம் வேணாம், வேலு பேர் 1000 ரூபாய் தரேன்றான், நான் ஃபேனை வேலுக்கே கொடுத்துட்றேன். இந்த பேரு அதில் 5 பீர் குடிக்கலாம், நீ 500 ரூபா கொடுத்தா 2 பீர் தான் குடிக்க முடியும். கேட்டாமா கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். அவங்க கிளம்புறதுனால காற்று வரலமா, நம்ம ஃபேன்லேருந்து வர காற்று அது. பொல்லாத ஃபேனு உங்க வீட்டுல எடுத்து போய் போடு, டொம்முன்னு வெடிக்கும். என்னையா அந்த பொண்ணுங்க டொம்முன்னு வெடிக்குன்னு சொல்லிட்டு அது போகுது. போற மேல சொல்லும் போது அப்புறம் நான் வேலையா துட்டு கொடுத்துட்டு ஃபேனை எடுத்துன்னு போ. இந்த 200 ரூபாய் வச்சுக்கோ. நான் 200 ரூபா தரேன், அந்த பொம்பளை 500 ரூபா தரேன் சொல்லிச்சா? ஏய் பேபி ஒயின்ஸ் அப்படி போய் சாப்பிட்டு இரு, நான் வீட்டுக்கு வந்து நானா ஒரு கோட்டை சாப்பிடணும், உன் துட்டு நான் கொடுத்துறேன். ஓ அங்க வரேன்றியா நீ? அப்படின்னா அங்க வா, அங்கே பார்த்து பேசிக்கிறேன் உன்னை. பட்டா? சரி சரி போடாண்டி சுத்திரி பேன. எங்கன்னா இந்த செருப்பை ஓரமா உரான பாரு இந்த ஆளு, அங்க மானுடைய விட்டுக்குன்னு. என்ன இது பெரிய பிஸ்கெட்டா கிடக்குதே, இந்த பிஸ்கெட் நம்ம யூஸ் பண்ண மாட்டோமே. ஏ பசங்க எங்கடா இந்த ஃபேன்? மா என்னமா சும்மா சும்மா கத்தினே இருக்கா? ஏய் எங்க அம்மா கொடுத்த ஃபேன்டா, காணடா. ஏலே அந்த ஃபேன்டனே ஓடும்போது கடா கடா சவுண்ட் கேக்குமே. அது ஓட்ட ஃபேனா ஓடாத ஃபேனா? அது எங்க அம்மா கொடுத்த ஃபேன், தண்டத்தை
தெரியாதா? என்ன நீ தண்டம் கிண்டது என்னையும் சேர்த்து பேச்சு பேசுகிற? ஃபேனை காணோம். என்ன ஃபேனு காணோம்? எங்க ஒரு காமிச்சா டைஸ் இருக்க. அதான் காணோம். ஆமா இங்கதான் இருந்து. ஏய் இங்க இந்த ஃபேன் எங்க? அதுதான் நானே கேட்டுட்டு இருக்கேன். டைஸ்ல கட்டி போட்டு தான் வச்சிருக்கீங்க. யாரும் வர மாட்டாங்களே. ஏய் பிஸ்கெட்டே கிடக்குது. பசங்க தான் போட்டுருக்குன்னு நினைச்சேன். நீ என்ன வாங்கிட்டா? நான் இல்லப்பா. அதுகிட்ட கேட்டா அது எப்படி பதில் சொல்லுவான்? யாருன்னா தூக்கிட்டு போயிருப்பாங்க, போய் பாருங்க. நீங்க ஒரு தூக்கி போயிருப்பாங்களா? ஆமா. ஏண்டா ஓட்ட தானே இருக்கீங்க. வாங்க போய் தேவோம். வாங்க வாங்க. நான் பாவடி பண்ணிட்டேன். ஏமா இங்க யாரா ஃபேன் எடுத்துன்னு போறத பாத்தீங்களா? ஃபேனா? என்ன யோசிக்கிறீங்க? பாத்தீங்களா இல்லையா? உங்க ஃபேன் எப்படிப்பா இருக்கும்? ஒயிட் கலரா ஒயர் நல்லா பெருசா இருக்கும் டேபிள் ஃபேன். அந்த ஃபேனை தான் பேபி ரோட்ல வச்சுட்டு வியாபாரம் பார்த்துட்டு இருக்கான். ரோட்ல வச்சு வியாபாரம் பாத்துக்கறானா? திருடிட்டு வந்து தான் இப்ப வியாபாரம் பார்த்துருக்கான். திருட்டு பையன் பேபி. என்னன்னு போய் பாத்துருவோம். அப்பா எங்க ஊரு? அங்க பாரு வேலு ஃபேன் வச்சிருக்கான். ஏய் நில்லு. இது யார் ஃபேனு? எங்க பேனு உனக்கு என்ன இப்பா? உங்க ஃபேனா? எங்க அம்மா எனக்கு கல்யாணம் போய் எடுத்து கொடுத்தாங்க. அது எப்படி ஓடும் தெரியுமா? உங்க ஃபேனாமே. சொல்லுவடி சொல்லுவேன். காசு குத்து வாங்குறது நாங்க, உங்க பேனா? உன் வீட்டு வாசல் வந்து அது உன் கோழி ஆயிடுமா? அது மாதிரி இது என் ஃபேனு. பராபர் வித்தார களி வேற அடிக்கு போனாலாம். கத்தாரி முள்ளு கொத்தோட போத்துருச்சு. அது இல்ல வேற இப்ப தண்டிக்கு. நம்ம ஒண்ணு நினைச்சா இங்க ஒண்ணு நடக்கட்டும். ஏமா உங்க கதையெல்லாம் எங்க அம்மா கிட்ட காட்டாதீங்க. கை உப்பள்ளி கடல் தண்ணி சொல்ல கதையாகுது இது. அட கூறு கட்ட மனுச்சா. அவன் வீட்டு பாரு எல்லாம் ஆளுக்கு ஒண்ணு போடுறாங்க. நீ ஒண்ணு போடாயா? இதோ போடுறேன். அட கூறு கட்ட மனுச்சா என்னைய அடிக்கிறேன் இந்த பாய். போட்டேன். ரொம்ப வாயாடி கிடக்குறா. டேய் நான் பேபிகள் தான் வாங்கினேன். என்ன பாத்துக்க? திருட்டு பையன் குடியார நாய். அவனா வந்து எத்து போனா நம்ம டைஸ்ன்னு பிஸ்கட் போட்டு ஏமாத்திக்கிறான் பாரு. ஏய் பேபி எங்க கேக்குறா? பேபி வந்து இருக்க போறான். அவன் பேரை சொல்லிட்டு இங்க ஒரு 1000 ரூபாய் ஆட்டே போடுவோம். ஏம்பா பேபிகள் நான் 1000 ரூபாய் குத்து வாங்கினேன். நீ 1000 ரூபாய் குத்து உன் பேனை நீ எடுத்துமோ. ஏங்க 1000 ரூபாய் குத்து முதல்ல ஃபேனை வாங்குங்க. அது நம்ம ஃபேன்ரி. நாம ஏண்டி 1000 ரூபாய் குத்து வாங்கணும்? யோ என்னதான் நினைச்சுக்கிறீங்க? பேபிகள் தான் 1000 ரூபாய் குத்து பேன் எடுத்துன்னு வந்தா. சரி என்ன சொல்றது, 1000 ரூபாய் வாங்கிக்க. என்னடா அது எவரோ கூட்டமாகறானோ நடுவில் ஃபேனுக்கு ஆனா உனக்கு இருக்குது என்ன காசு? ஏய் இல்ல நின்றுட்டேன். என்ன தைரியம் இருந்தா திருடி இருப்பா. நான் திருடலப்பா, காசு கொடுத்து தான் வேணும் வந்தேன். நான் இதான் சொல்லல கவா. இந்த ஃபேன் ஏன் திருடின என்கிட்ட இருந்தே? ஃபேனு திருடனா? இந்த ஃபேனை நான் பார்த்ததே கிடையாது. நீ பார்த்ததே கிடையாதா? யோ வேலை சொல்றியா? டேய் பேபி டேய் அப்படியே அடிக்கடி மூஞ்சி வச்சு கலங்கி போடான். 1000 ரூபாய் குத்து வாங்கி போடா நீ. உன் பேர் தான் வேலா? இது தெரியாது எனக்கு. ஏமா இவன் குடிச்சிக்கிறாமா? எது சொன்னாலும் தெரியவே தெரியாதுப்பா அவனுக்கு. ஏன் தெரியாது எனக்கு? நீ வேலு, உன் பொண்டாட்டி சின்ன குழந்தை, இந்த கட்டையும் தக்காளி, இந்த சின்ன வெங்காயம் ராணி. ஏன் அவங்க வீட்டுல துறன ஃபேனு எனக்கு தெரியுமா? யோ அவனே ஒத்து நம்ம போதிலையா இது எங்க ஃபேன்னு சும்மா வெறுப்பதில. உனக்கு பேபி கிட்ட தானே காசு கொடுத்த நீ. அது பேபி வந்துட்டான். பேபி சட்டை அப்படி பேபி கிட்ட காசு. ஏய் பேபி அவங்க கிட்ட வாங்கின 1000 ரூபாய் கொடுத்து. நான் எங்க உங்ககிட்ட 1000 ரூபாய் வாங்கினேன்? டேய் பேபி நீ எதுவும் பேசாத. ஏம்பா உனக்கு ஃபேன் வந்துச்சுல்ல, நீ ஃபேன் எடுத்துமோ, நான் பாத்துக்கிறேன். அப்பா ஃபேன் மட்டும் நம்ம வீட்டுக்கு வந்தா போதுமா? அவன்ல இருந்து நம்ம வீட்டுக்கே வரக்கூடாது. அப்படி பண்ணிட்டு வரேன். வாப்பா போலாம். மூஞ்ச பார்த்தா அதுங்களுக்கு எப்படி இருக்குது? டேய் என் தூட்ட போறா. ஏய் என்னையே எம்எல்ஏ கை வைப்பேன் நீ? நான் யார் தெரியுமா? கவர்மெண்ட் அதிகாரி தெரியுமா? கவர்மெண்ட் அதிகாரின்றா அப்புறம் பெரிய பிரச்சனைல விட்டு போறாங்க. என்னடா சொல்றா? கவர்மெண்ட்டுக்கு நான் தான் 12 மணி ஆனா காசு தரேன். அதை வாங்கி தான் எல்லாம் பெட்ரோல் போட்டுக்கின்னு கார்லையும் ஜீப்லையும் போறானுங்க தெரியுமா? இவன் சரிப்பட்டு வர மாட்டான். அடிக்கிற அடியில கவர்மெண்ட் வண்டி வந்து ஏற்ற மாட்டான். கவர்மெண்ட்டுக்கு நீ பதில் சொல்லணும். டேய் நீ கவர்மெண்ட்டுக்கு பதில் சொல்லணும்டா. ப்ரோ இது போல காமெடி வீடியோ என்ன தக்காளி சார் ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.